டேய் ராஜேஷ், நாங்க ஊருக்கு போறோம். டாடா பை பை. டேய் நீ வேற கம்முனு இருடா. ஆமாண்டா ராஜேஷ், நாங்க எல்லாரும் போறோம் ஊருக்கு. பை. பசங்களா எல்லாரும் கீழே உட்காருங்க. நின்னே வந்தீங்க வச்சுக்க, வண்டி போகும்போது கீழே விழுந்துருவீங்க. அதான் உட்காந்துக்குங்க எல்லாரும். மாமா அண்ணன் வந்ததா ஜாலியா இருக்கும். விழுந்துருவீங்களா கீழே? அதெல்லாம் ஒன்றும் விழ மாட்டோம். டைட்டா பிடிச்சிருந்தா நின்று வருவோம். எப்பா உன் தங்கச்சிங்களை கொஞ்சம் குரல் கொடுப்பா. எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறீங்க? அதான் உங்களுக்காக தான் கீழே வந்து நான் பெட்ஷீட்லாம் போட்டு எடுத்து வந்திருக்கேன். உட்காருங்க, நிற்காதீங்க. வயசு காலத்தில் கீழே கீழே விழுந்துட்டு போறீங்க. உட்காரப்பா. அவங்களுக்கு கொஞ்சம் குரல் கொடுப்பா. வருவாங்க, வீட்டில் பூட்டிட்டு வருவாங்க. தங்கச்சிங்களை அப்படி அதட்டி பேசிட மாட்டியே? சின்ன வயசுலேருந்து அவங்க செல்லமாக வளர்த்துட்டுனா அவங்க அதட்டி பேச முடியலனால. ஆமா, எங்களுக்கு போற வழியில வந்து ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு எல்லாம் வாங்கி தரணும். பலூனு எல்லாமே வாங்கி தரணும். சரிம்மா, என் மருமகளுக்கு இல்லாததா? அப்படி சொல்லுங்க மாமா. என்ன வண்டி என்ன சீக்கிரம்? நீங்கள் வாங்கம்மா, வந்து வண்டியில் ஏறுங்கம்மா. மணி ஆச்சு, நீங்க முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க ஏறோம். நீங்கள் என்னைக்கு சொல்கிற பிச்சு கேட்டுருக்கீங்க? வாங்க. அம்மா ஏறிட்டீங்க ரெண்டு பேரும்? பத்திரமா உட்காந்துட்டீங்களா? ஏறியாச்சு, வண்டி எடுக்கலானே. பின்னாடி டோரை சாத்துங்கம்மா. அதெல்லாம் சாத்தியாச்சு, வண்டி எடுக்கலாம். என்ன ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. என்னம்மாச்சு? ஒரு நிமிஷம் நான் பெரிய பொண்ணு வர, அவட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என்னக்கா இது சொல்லாம கொள்ளாம எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி போய் நிற்கீங்க? ஏண்டி சொல்லியிருந்தாண்டி இருந்தேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம் சொல்லிட்டு. ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். போயிட்டு எப்போ வருவீங்க? நாளைக்கு சாயங்காலம் தான் வந்துடும்டி. ஒரே ஜாலி தான். விருந்து சாப்பாடு தான் 2 நாளைக்கு. நீங்களும் வாங்கலாம்டி. சும்மா பேச்சுக்கு தானே கூப்பிட்ற. ஏம்மா எப்படிமா இருக்கீங்க? நீங்களும் வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு. பாரு அண்ணா அங்கேருந்து எட்டி பார்க்குறீங்களா? என்ன எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கோம். அப்படியே நம்மளும் கூட்டிட்டு போகிறாங்க கேள்வி. வாய் வச்சு சும்மா இரு. பெரிய பொண்ணு கீதா கொஞ்சம் வீட்டில் மாடு கட்டி போட்டுருக்க பற்றியா, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் பில்லு வைக்க என்ன போட்டு விடுங்க. தண்ணி கொஞ்சம் காட்டி விடு, கட்டி தண்ணலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டு வாங்க. மாடு நாங்கள் வீட்டில் யாருமே இல்லை சொல்லிட்டு அது அழுவும். அது பக்கத்தில் நின்று அது கொஞ்சம் தடவி விடுனே. டோன்ட் வெரி பாட்டி, அதுக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டே நான் போகிறேன். அதுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? கடைசியில் மாடுக்கெல்லாம் தாலாட்டு பாட வேண்டியது இருக்கு. அத்தை அது வந்து செண்பகமே அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடும். சரிடா, நீ வண்டியில் உட்காந்துன்னு போடா. ஏற நின்று போகிற விழ போறடா. நான் எங்கே விழ முடியும்? பார்த்தீங்களா 2 பேரும் என் பக்கத்தில் விழுந்தா கூட அவங்க மேலே தான் நான் விழணும். இடமே இல்லை, ஃபுல்லாக போய் நிற்கும். விழுறது கூட இடம் கிடையாது. எப்போ ஊர்லேருந்து வரும்போது அங்கே நான் மிந்திச்சாலும் எடுத்துகிட்டு வந்து என்ன கறி குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் நான் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மறக்காம. இங்கே 3 ஜீவன் இருக்கு. கீதா, ராணி, பெரிய பொண்ணு, அவங்களெல்லாம் மறந்துடாத. ஊருக்கு போனதான். சரிடி எடுத்துகிட்டு வரேன்டி. அத்தை எங்கள் ரோஜா பூச்செடிலாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிறேன். அத்தை அது கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. தண்ணியெலாம் ஊற்றுறேன். அதுக்கு எதாவது பாட்டு பாடி தூங்க வைக்கணுமா? அதுக்கு எந்த பாட்டும் பாட வேணாம். ஓகே பாய். போயிட்டு லெட்டர் போடுங்க. அப்புறம் சீக்கிரமாக வந்து சேருங்க. அங்கேயே ஊர்லேயே செட்டில் ஆகிடாதீங்க. இங்கே வீடு வாசல்லாம் இருக்குது. புருஷன்லாம் ரிட்டன் போகிறீங்களா இல்லையா? அவங்களாம் அழகானா? அவங்களுக்கு வேலை இருக்குது. சாயங்காலமாக வந்துடுவாங்க 2 பேரும். நாளைக்கு அங்கே தான் இருப்பாங்க. நாளைக்கு சாயங்காலமாக எங்கள் கூட வருவாங்க. ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க. ராதிகாக்கா, உங்களுக்கு தான் வாயில் வாஸ்து சரி கிடையாது. கொஞ்சம் அடக்க கொடுக்குமா வந்துட்டு வா. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியுடி. இப்படி உண்மையை சொன்ன கோவம் வந்து பற்றியா? எங்களுக்கு வந்து அம்மா வீடு இருக்குது. எங்களை யாரா கூப்பிட்றாங்களா விருந்துக்கு? நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. பொறாமையில பொங்காதீங்கடி. சரி மணி ஆச்சு, கிளம்புங்க. அண்ணா வண்டி எடுங்க. நீங்களும் வாங்கலாமா எங்கள் வீட்டுக்கு? இருக்கட்டும். நீங்கள் கூப்பிட்டதே போதும், உங்களுக்கு சந்தோஷம். என்ன அண்ணியை கமலா பாட்டி எல்லாம் கேட்டதா சொல்லுங்கள். சொல்கிறேம்மா. சரி கிளம்புங்க, மணி ஆகுது. இங்கேயே இருந்துட்டிங்கன்னா மதியம் சாப்பாடு எப்போ சாப்பிட்றது? சரி மேடம், டைட்டாக பிடிச்சின்னு உட்காருங்க. நீ வண்டி எடுனே. பாய் பெரிய பொண்ணு. பாய் கீதா. டாடா பாய் பாய். பாய்டா, பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டை பத்திரமா பார்த்துக்கங்கடி. உங்கள் வீடு யாரும் தூக்கின்னு போயிட்டாம பத்திரமா பார்த்துக்குறோம். ஏமா எல்லாரும் டைட்டாக பிடிச்சின்னு உட்காருங்க. டைட்டாக தானே பிடிச்சிருக்கோம். தெரியுமா அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் எவ்வளோ சூப்பராக ஓடுது. ஆமாம், அதுதான் பாலாறு. பாலாறுனா பாலா போகுமா? பாலாலாம் போகாது. அந்த 6 பேர் பாலாறு. பெரியம்மா எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீ அங்கே ஏறிடி, இங்கே வரக்கூடாது. தெரியுமா? இப்போ தெரியுதா? இப்போ நல்லா தெரியுது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கொக்குலாம் நிற்கிது. ஆமாம், இந்த ஆற்றுல தண்ணிலாம் போதில்ல, அதில் இருக்க மீன்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அந்த கொக்குலாம் அங்கே நின்று. அப்போ மீன்லாம் பாவம் இல்லை பெரியம்மா? ஆமாம்மா, ரொம்ப பாவம். இப்போ இந்த பெரிய பொண்ணு கீதாவை நம்ம வீட்டு நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்களா, இல்லை அங்கே இருக்கிறது மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்களா? பூலாம் ஆட்டையை போடுவாங்க. கொஞ்சம் ஆட்டையை போடுவாங்க. நம்ம ஆட்டையை போடாதீங்களே, பத்திரமா பார்த்துக்கங்களே அப்படி சொன்னா கூட எப்படி ஆட்டையை தான் போடுவாங்க. திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரியே அவங்ககிட்ட விட்டுட்டு வந்துக்கிறோம். திருடங்கையில் சாவி கொடுத்தாதாண்டி பத்திரமா இருக்கும். நம்ம வேற யார்ட்ட கொடுத்து வச்சுக்கா, யார் எடுத்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு எதுவுமே தெரியாது. இப்போ இவங்ககிட்ட கொடுத்துட்டு வச்சுக்கா, இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எதனா காணாம போச்சு நம்ம தான் கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு. அதனால பத்திரமா பார்த்துப்பாங்க. ஒரு 5-6 பூ ஆட்டை வேணா போடுவாங்க. 5-6 பூ ஆட்டை போட்டு போட்டாங்க தான் அவ்வளோ பூ இருக்க. வெளியில் பக்கெட்டு மக்கு அதெல்லாம் வச்சுட்டு வந்துருக்குமே, அதெல்லாம் பழைய பாத்திரக்காரங்க போட்டு வாங்கி கொடுக்குற காசு வாங்கிட்டு போகிறாங்க. அது வேணா நடக்கலாம்னு நினைக்கிறேன்.
என்னக்கா அப்படி சொல்ற? அவங்களது பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காங்க வீட்டை. நான் நம்பி விட்டுட்டு வாங்க. அப்படியே பிளாஸ்டிக் பைக்ல தான் இப்ப போயிட்டு உனக்கு. அதுக்கு இல்லாத இதுக்கு என்ன பத்திரமா பாத்துப்பாங்க விடு. ஏண்டி நம்ம ஃப்ரெண்டு யாரா நம்ம பார்த்தாங்களா? நம்ம தெருவில் எல்லா பசங்க வெளியில தான் இருந்ததுங்க, பார்த்துருக்குங்க. ஐயோ காலேஜில் வந்து ஓட்டுன்னு ஓட்ட போகுதுங்க. குட்டிய நிலை மின்னு போனீங்களாங்களா பார்த்தேன்டா அப்படின்னு. நான் அதுக்கு தான் அம்மா பின்னாடி நின்று இருக்கேன். பின்னாடி பார்க்க தெரியாதா? பின்னாடி பார்த்தா யாரோ நினச்சிப்பாங்க. சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி போயிருக்கிறோம். இப்போ பெரிய வயசாயும் நம்மளை இப்படி கூட்டின்னு போகிறாங்க பார்த்தி. அந்த அம்மா ஆட்டோவில் போயிருக்கலாம், இல்லை பஸ்ஸில் போயிருக்கலாம். ஆட்டோக்கு யார் காசு தருவாங்கம்மா? ஏம்மா பஸ்ஸில் ஃப்ரீயாக தானே போதே, பஸ்லேயே போயிருக்கலாம்மா. கொஞ்ச நேரம் வாங்கி மூடுறீங்களா? பசங்களை திட்டாதுக்கா. உனக்கு 200 300 மிச்சமாக சொல்லிட்டு இந்த மொட்டை வெயிலில் மொத்த பெரிய உட்கார வச்சு கூட்டின்னு போயினுக்க. ஏன்னா நான் பஸ்ஸில் போகலாம் தான் சொன்னேன். நீ தானே சொன்ன அண்ணா வண்டி எத்தனை சொல்லு, நம்ம வண்டியிலே போயிடலாம் சொல்லிட்டு. இப்போ நான் மாற்றி பேசுகிறேன். உச்சி வெயில் மண்டியை பழக்குதுக்கா. 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம், அமைதியாக இருங்கோ. ஓவராக பேசின்னு போடுவீங்க. ஐயோ மண்ணை வேறு வண்டி எதுக்கு வேகமாக ஓட்டுறாங்க, எனக்கு கிருன்னு வருது. அத்தை உங்களை யார் நின்று சொல்கிறது? உட்காருங்க. என்ன உட்காந்து டக்குன்னு ஏந்துக்க முடியாதுரியே, அதனால தான் நின்று வரேன். அதெல்லாம் பொறுமையாக ஏந்துப்பீங்க, உட்காருங்க. வேணாம் அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்து வரேன். அப்புறம் எங்கே கிருன்னு வந்து சொல்கிறீங்க. அண்ணே எங்கே டீ கடையை பார்த்து நிறுத்துங்க, எங்கள் மாமியார் டீ வாங்கி கொடுக்கலாம். சரிம்மா நிறுத்துறமா. எனக்கு டீலாம் வேணாண்டி, எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கடையை பார்த்து நிறுத்து. கதை கேட்டீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா? அம்மா கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டி பண்ணீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்கு. மாமா எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கி தர சொல்லியிருக்காரு. ஐயோ இது கதையை கேட்டுக்கா. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போனால் ஐஸ்கிரீம்லாம் வாங்குங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் வேணா ஒன்றும் வேணாம். கும்பல அண்ணன் வீட்டில் போயிட்டேன் காஃபி போட்டு கொடுக்கலாம். நீ தானே ஆரம்பிச்சு விட்டேன். அதுக்கு பாட்டு சிவனு வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தது. நீ தான் காஃபி டீ கடை இருந்தால் நிற்க சொன்னேன். இதுக்கு இருக்கிறத மறந்துட்டு பேசிட்டாங்க்கா. கடையை போனோன்னு வச்சுக்க பட்ஜெட் போட்டுடுங்க. பிஸ்கெட் வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சு அமக்கம் பண்ணுங்க. வாங்கி தரலாம் வேறு பரவாயில்லைங்க கடையாண்டே வாசல்லே. அவ்வளோ பயம் இருக்குதுல்ல, கும்முன்னு வா. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் கடைலாம் போதே, நிறுத்தவே இல்லை, கும்முன்னு போகுது வண்டியே. அத்தை அவங்க வீட்டில் 2 லிட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்காங்க, அங்கே போய் குடிக்கலாம். அப்படியா? சரி எனக்கு வந்து அந்த கருப்பு கலரில் ஜூஸ் இருக்கிறாடி அதான் பிடிக்கும். அதான் வாங்கி வச்சுருக்காங்களா? ஏண்டி ஏமாத்துறவங்க மாமியார? ஏக்கா நீ வேறு சும்மா இருக்கா? மாமா வீடு வந்துச்சுமா. வந்துச்சா? அச்சோ மிச்சர் வாங்கல, பழம் வாங்கல, ஸ்வீட் வாங்கல, எதுவுமே வாங்கல. எடையே பேசிக்கினே வந்துட்டு மேடி வீடே வந்துச்சரியா? பரவாயில்ல காசு மிச்சம் விடு. அந்த எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது. நம்ம எதனா வாங்கி வந்திருக்குமான்னு எதிர்பார்க்கங்கடி. ஏன்டி இந்த மாதிரி பண்ணேன்? பேசிக்கினே அப்படியே பார்க்கக்கூடாது. கடை வருதுன்னு எதுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் கடை மட்டும் பார்த்தீங்களா? இந்த மிச்சர் கடை பார்க்கக்கூடாது. அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா கூட நிப்பாட்டிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அண்ணன் வாங்கி வச்சிருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத. விடு இவ ஒத்தி நம்ம தான் வரோம் அவங்க வீட்டுக்கு, நம்ம தானே வாங்கி வரணும். அவங்க வீட்டில் 1000 இருக்கும். இறங்குங்கம்மா, என்னம்மா பேசினே இருக்கீங்க? இறங்குங்க, ஒருத்தர் இறங்குங்க. அருண்கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கி சொல்லணும். இதுங்க நம்பந்து தப்பாக போச்சு. அண்ணி என்ன நினைக்கிறோம் நம்மளை பற்றி? எதுவுமே வாங்கிடாம கையை வீசின்னு வராங்கன்னு நினைக்காத. அன்னி கூட பரவாயில்ல, நம்ம அம்மா இருக்குது திக்க போகுது. அதுக்கு வேறு வேலை கிடையாது. இறங்கு நீ முதல்ல. ஏன்னா இறங்கிக்கலாமா? இறங்குங்கம்மா பார்த்து இறங்குங்க. என்னடா வண்டி சத்தம் கேட்டது, எல்லாரும் வந்துட்டாங்களா பார்க்கலாம்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் அன்னைக்கு இருக்க திமிரான யாருக்குமே இருக்காது. நீ வேறு கும்பல் இருப்பி ஆரம்பிச்சிட்டியா? வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு வர வைக்கிறதுக்கு முடியாது. எங்கள் அம்மா எங்கே போச்சியா? வீட்டுக்கு அதெல்லாம் நல்லா பேசும். வாங்க எல்லாரும் வாங்க. இப்போ தான் பொறுமையாக வர பழகுது. ராதிகா கோமதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கா நீ? நல்லா தான் இருக்கும். என்ன இழிவு அதிகமாக இருக்கு. இவ எப்பயுமே இப்படி தானே நமக்கு தெரிஞ்ச கத்தனை. வாங்க பெரியம்மா வாங்க. எப்படி இருக்கீங்க? உடம்புல பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கேன். எங்கள் பசங்க இங்கே பையன் வந்து நீங்கள் எல்லாரும் வரீங்க சொல்லிட்டு வாழை எல்லாத்துக்கு போயிருக்கான் சாப்பிட்றதுக்கு. பொண்ணு வந்து வீட்டில் க்ளீன் பண்ணின்னு இருக்கா. உட்காரத்துக்கு இடம் வேணும் சொல்லிட்டு. சரிம்மா. அண்ணி அம்மா எங்க? இந்த உள்ளதாக இருக்காங்க, வந்துருக்காங்க. ஏடா வீட்டு பொண்ணுங்க வந்துருக்குறாங்களே. எங்கன்னா ஒரு பாஸ் ஆகுதை பற்றியா? வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ணிருக்கேன், சீரியல் பார்த்துனுக்கேன். அதான் பண்ணியிருக்காங்க. தெரியுமே எங்கள் அம்மா பற்றி எனக்கு தான்.